உடனுக்குடன் செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனை முன்பாக பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வத்தலக்குண்டு காவல் நிலையம் முன்பு பொதுமக்கள் பஸ் மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனை முன்பாக பொதுமக்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூலி தொழிலாளி பலியாகிய நிலையில் தற்போது மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தார் ஆலையில் மின்சாரம் தாக்கி பலியான தொழிலாளி குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து திண்டுக்கல்லிலிருந்து எமது செய்தியாளர் செல்வகுமார் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் செல்வகுமார். தற்போது தார் ஆலைகள் மின்சாரம் தாக்கி பலியான தொழிலாளி குடும்பத்திற்கு தற்போது இழப்பீடு தரக்கோரிதான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருவதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அடுத்த கண்ணாப்பட்டி அருகே வளைவு முனியாண்டி கோவில் என்ற இடத்தில் தனியாருக்கு சொந்தமான தார் ஆலை உள்ளது. தார் தயாரிக்கும் இந்த ஆலையில் இப்பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளிகள் ஏராளமான வேலை பார்த்து வருகின்றனர். இதே தார் ஆலையில் வத்தலக்குண்டு அடுத்த கோம்பைப்பட்டியைச் சேர்ந்த ராஜாங்கம் என்பவர் நேற்று வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது மின்சாரம் இல்லாததால் ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் இயக்கி தார் ஆலையில் வேலை செய்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் எதிர்பாராமல் ஜெனரேட்டரிலிருந்து சென்ற மின்சாரம் தாக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் ராஜாங்கம் என்பவரை அங்குள்ள டிப்பர் லாரி மூலமாக வத்தலக்குண்டு மருத்துவமனை கொண்டு சென்றனர். கொண்டு செல்லும் வழியில் வளையப்பட்டி என்ற இடத்தில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றனர். அங்கே சிகிச்சை பலனின்றி ராஜாங்கம் இன்று பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து அவரது மனைவி மகேஸ்வரி விருவீடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தனியார் தார் ஆலையில் உயிரிழந்த ராஜாங்கம் என்பவருக்கு மகேஸ்வரி என்ற மனைவியும் ஜீவா டீனா ஆகிய 2 மகன்கள் உள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட தார் ஆலை உரிமையாளர் பேச்சுவார்த்தைக்கு வராதாலும் உயிரிழந்த ராஜாங்க குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு தொகை வழங்க கோரியும் ராஜாங்கத்தின் உறவினர்கள் வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையில் போராட்டம் நடத்தினர். உரிய இழப்பீடு வழங்கினால் மட்டுமே இறந்தவரின் உடலை பெற்றுக் கொள்வோம் என தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்த சம்பவம் வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையில் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்போது வத்தலக்குண்டு காவல் நிலையம் முன்பாக கோம்பைப்பட்டியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பஸ் மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பிரியங்கா. செல்வகுமார் கள நிலவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.